ஒரு நாட்டை செயற்கை பேரழிவு மூலம் அழிக்க முடியுமா? அப்படி அழிக்க முடியும்னா என்னென்ன வழிகளில் அழிக்க முடியும்? அது மாதிரி ஒரு நாடை அழிக்கிறதுக்காக தான் சீனா திட்டமிட்டுட்டு இருக்காங்க. அது எந்த நாடு? ஒருவேளை இந்த பாதிப்பு இந்தியாவுக்கும் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டா நம்ம எப்படி அதை தடுத்து நிறுத்தணும்? அப்படின்னு இந்த பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே டெய்லிக்கும் நமக்கு ஒரு புது புது விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா செய்திகள் மூலியமாகவும் கட்டுரைகள் மூலமாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாகவும், ஓ இப்படியெல்லாம் நடக்கக்கூடுமா, இது மாதிரிலாம் முயற்சிகள் செய்வாங்களா அப்படின்னு நம்மளை பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும். ஏன்னா மனிதனுடைய கற்பனை பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு அடங்காத கற்பனைகள். அந்த கற்பனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கான விளைவுகள் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாடை செயற்கை பேரழிவு மூலியமாக, இப்போ இயற்கையாக பேரழிவு என்ன வரும்? ஒரு நாடு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும். ஸோ நிலநடுக்கம், அது மூலியமாக வரக்கூடிய சுனாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதீத வெள்ளம், அந்த வெள்ளம் மூலியமாக வரக்கூடிய பாதிப்பு, வெள்ளப்பெருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நிலநடுக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு அதீத வெயில், அப்படி இல்லையா இப்போ கொரோனா போன்ற தொற்றுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பேரழிவாக கருதப்படுகிறது. எந்தெந்த இடத்துல பொருள் சேதங்களை விட உயிர் சேதங்கள் அதிகமாக ஏற்படுதோ அது எல்லாமே ஒரு பேரழிவாக கருதப்படுகிறது. அப்படி ஒரு செயற்கையான முறையில் எப்படிங்க ஏற்படுத்த முடியும்? ஆனால் அதுக்கு சீனா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைனா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படின்னு ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன் அன்பிரடிக்டபிள் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க எப்போ நல்லதாக யோசிப்பாங்க, இவங்க எப்போ கெட்ட விஷயங்களாக யோசிப்பாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு கொரோனா போன்ற மிகப்பெரிய தொற்று சீனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க பயோவார் ஏற்படுத்துகிறாங்க உலகத்தில். உலக நாடுகளில் பயோவார் ஏற்படுத்துறதுக்காக கொரோனா போன்ற தொற்றை கண்டுபிடிச்சி அதை பரப்பி விடுறதுல முக்கிய பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி உலகத்திலேயே முதல் கொரோனா வைரஸ் எங்கே கண்டறியப்பட்டதுன்னா சீனாவில் தான் கண்டறியப்பட்டது. அது ஃபுல்லாகவே உலகம் முழுக்க பரவி அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். உயிர் சேதங்களாக இருக்கட்டும், பொருள் சேதங்களாக இருக்கட்டும், பொருளாதார சேதங்களாக இருக்கட்டும், வணிக சேதங்களாக இருக்கட்டும், அப்படின்னு நம்ம இதை அடுக்கடுக்காக பிரிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ அவங்க ஒரு அன்பிரடிக்டபிள் தான் எப்போதுமே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஏற்படுத்திட்டு கூட சமரச வரி விதிப்பு. இந்த சமரச வரி விதிப்பில் சீனா பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓங்கியே இருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரிகள் எல்லாத்தையுமே, நீ வரி போட்டினா நானும் அதுக்கு மேலே வரி போடுவேன், நானா பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு கட்ஸு. அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற ஒரு கட்ஸு. அது மூலியமாக ட்ரம்ப் அவர்கள் சீனா மூலம் போட்ட வரிகளை திருப்பி பெற்றார். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரலாறு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க, தாய்வான். எப்போதுமே இந்த தாய்வான் கண்ட்ரி சீனா அவங்களுடைய அங்கமாக தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நெதர்லாந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. சரி, நெதர்லாந்து ஆட்சி காலத்துக்கு அப்புறமா அந்த கண்ட்ரி சீனாவுடைய ஆட்சிக்கு மாறப்பட்டுச்சு. அவங்க ஒரு போர் தொடுத்து அதன் மூலியமாக வெற்றி பெற்று அவங்களுடைய ஆட்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 2ஆம் உலகப் போர், அந்த 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா, ஸோ அவங்களோட கை ஓங்கி இருந்தது. ஸோ அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு கீழே தாய்வான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜப்பானுடைய ஆட்சி காலத்தில் தாய்வான், மீண்டும் சீனாவில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கூட இருந்த பிரச்சனையால் அப்போ அதிபராக இருந்தவர் நாடு கடந்து போய் தாய்வானில் ஆட்சி செஞ்சார். ஸோ அது மாதிரி சீனாவுக்கும் தாய்வானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இணை பிரியாத ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு போர் தொடுக்காமல், இப்போ நம்ம இஸ்ரேல், ஈரான், இந்த மாதிரி உக்ரைன், இந்த மாதிரி போர் இல்லாமல், இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு செயற்கை பேரழிவை ஏற்படுத்துவோம். அந்த செயற்கை பேரழிவு உலக நாடுகளுக்கு இது ஒரு பேரழிவாகவே, இது ஒரு போராகவே இருக்கக்கூடாது. அப்படி செயற்கை பேரழிவை ஏற்படுத்தி தாய்வானை மீண்டும் சீனாவுடைய கட்டுப்பாடுக்கு கொண்டு வருவோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சீரழிவை எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னா, தாய்வானுடைய இறக்குமதி,
மின்சார இறக்குமதி, அது அவங்க அவங்க நாட்டுக்கு தேவையான மின்சாரம் 98% இறக்குமதி பண்றாங்களாம். அப்போ அத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஆட்டம் காணத் தொடங்கும். முக்கியமாக இப்போ ஒரு இயற்கை பேரழிவு ஏன்னா தாய்வான் ஏற்கனவே வந்து ஒரு தீவுகளால் ஆன நாடு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் வந்து அடிக்கடி ஏற்படும். அது மாரி ஒரு கம்யூனிகேஷன கட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ணிட்டு, அந்த கம்யூனிகேஷன் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது. அந்த அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு, அந்த வெள்ளப்பெருக்கு வர்றதுக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில நம்ம தாக்குதல் நடத்தணும். அப்படி நடத்தணும் அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தாக்குனது அங்க இருக்காது. அது ஒரு இயற்கை பேரழிவா தான் பார்க்கப்படும். அப்போ முதல்ல மின்சாரத்த தடை பண்ணணும். குடிநீர தடை பண்ணணும். கம்யூனிகேஷன தடை பண்ணணும். போக்குவரத்த தடை பண்ணணும். இந்த மாதிரி இணையத்த தடை பண்ணணும். இப்படி ஒவ்வொன்னா தடை பண்ண, அவங்களே நம்மகிட்ட வந்து சரணடைஞ்சிரணும். இது வந்து ஒரு அஃபிஷியலா வாரா டிக்ளேர் பண்ணாம, அடிப்படை வசதிகள நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, இத வந்து நம்ம கண்டுபிடிச்சிரலாம். இது வந்து நம்ம சாத்தியப்படுத்திடலாம். இத வந்து அவங்க அஃபிஷியலா அவங்களுடைய ராணுவ இதழ்ல இத வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னா, சீனாவுடைய ராணுவம் எப்படியெல்லாம் இந்த செயற்கை பேரழிவ செய்து காட்டணும் அப்படிங்கிறத, இவங்க அங்க இருக்கக்கூடிய தாய்வான்ல இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத நிலை எப்படி இருக்குமோ, அத வடிவமைச்சு அதே உயரம், அதே ஹைட்டு, அதே ஸ்ட்ரக்சர்ல வடிவமைச்சு, அது மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலுடைய ஒரு பயிற்சியா எடுக்குறாங்க. அப்படி பயிற்சியாக எடுத்து, இத வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனாவுடைய ராணுவம். அவங்களுடைய ராணுவ இதழ்ல தெளிவா அத மேப்லாம் போட்டு, எந்த நேரத்துல எந்த இடங்கள தாக்குதல் பண்ணணும், அந்த இடங்கள்ல எந்த ஒரு முக்கியமான பகுதியோ அத நம்ம எப்படி குறி வச்சு தாக்கணும், அத எப்படி செயற்கை பேரழிவா மாத்தணும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னுமே பக்கா பிளான். பயங்கரமான பிளான். இது வந்து யாருமே கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிளான வந்து சீனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ். சீனா நினைச்சா தாராளமா பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். என்னங்க பயோவார்? சும்மா நீங்க பாட்டுக்கு கத அடிச்சு விடாதீங்க. எப்படி அதெல்லாம் நடக்கும்? எப்படி சாத்தியம்? ஆனா, கோவாக்சின், கோவில்ஷீல்டு இந்த மாரி வேக்சின்லாம் மிகப்பெரிய அளவுல விற்பனை செய்யப்பட்டது. நம்ப வந்து இந்தியாவுல நம்ப வந்து இலவசமாக போட்டுக்கிட்டாலுமே, அத பை பண்றதுக்கு நம்மளுடைய கண்ட்ரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க? மத்த கண்ட்ரீஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க? இது மூலியமாக ஒரு பொருளாதார நெருக்கடிய உண்டு பண்ணாங்க. அந்த பொருளாதார நெருக்கடியிலருந்து மீண்டு வர்றதுக்கு பல நாடுகள் இன்னும் மீண்டு வராம, நிலை தடுமாறி இன்னும் குழஞ்சு போயிருக்காங்க. இது எல்லாமே ஆன் த ரெக்கார்ட். நீங்க கொரோனா மாரி ஒரு பெருந்தொற்று, இந்த மாரி ஒரு லாக்டவுன் வேர்ல்டு ஃபுல்லாவே இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நடக்க போகுமா? அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ இது நடத்தி காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இது கண்டிப்பா சீனா பண்ணுவாங்க. யாருமே யாருமே எதிர்க்க பயப்படும் அமெரிக்காவ எதிர்த்து சமரச வரி விதிப்புல எதிர்த்து நீயா நானா நிக்கிறாங்க. அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். இதனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து? இதனால இந்தியாவுக்கு என்ன பெரிய பேரழிவு வந்துற போகுது? தாய்வானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா, சீனாவுக்கும் நமக்கும் ஒரு சில பங்காளி சண்டைகள் இருக்கு. ஏன்னா எப்போதுமே அவங்க நம்ம எல்லைக்குள்ள எப்போதே ஊடுருவி நம்ம எல்லைய வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனா. அப்படி இருக்கும் பொழுது சீனா இத ஏன் நம்ம மேல பண்ண மாட்டாங்க? இத தாய்வான்ல பண்றதுக்கு அவங்க பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதே பிளான இந்தியா மேல இவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகப் போகுது? எவ்வளோ நேரம் ஆகப் போகுது? ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவோட எல்லையில ஊடுருவி அவங்க அவங்களுடைய வேர்ல்டு மேப், அவங்களுடைய நாட்டுடைய மேப்ல இந்தியாவோடைய எல்லைகள அவங்களுடைய எல்லைகள அவங்க கணிச்சு சொல்லி, அது மிகப்பெரிய சண்டையாகி, அத நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியாம நம்ம தவிச்சிருக்கிற நேரத்துல, இவங்க இந்த மாரி விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அப்ப நம்பளும் கண்டிப்பா இப்பதான் நம்மளுடைய எல்லை எல்லையோர நாடான பாகிஸ்தான்ல ஒரு போர் பதற்றம் இப்பதான் நிறைவடைஞ்சிருக்கு. அதே மாரி சீனாவும் வந்தாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாகவும், தயாராகவும் இருக்க வேண்டும். ஒரு பேரழிவ, இயற்கை பேரழிவ செயற்கையாவும் பயன்படுத்தலாம். செயற்கையாவும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சீனா எப்பவுமே ஒரு உதாரணமா இருந்துகிட்டே இருக்காங்க. எப்பவுமே கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் இருக்கணும் நம்ம. ஸோ அந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் நம்ம அத சமாளிக்கிறது. அதாவது கொரோனா மாரி பெருந்தொற்று நம்ம வந்ததுக்கப்புறம் ரொம்ப தடுமாறணும். ஆனா, கேரளா மாரி ஒரு சின்ன மாநிலத்தில ஆல்ரெடி அவங்க நிஃபா வைரஸ் மூலியமா பாதிச்சு, அவங்க அத ஹேண்டில் பண்ணாங்க.
ஸோ நம்ம மற்ற மாநிலத்துக்கு அது மிகப்பெரிய புதுசாக இருந்துச்சு. அப்போ நம்ம இது மாதிரி ஒன்று வரப்போகுது, இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் வருமுன் காப்போம் அதை பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாகவும் இருக்கணும். அரசாங்கங்கள் மட்டும் கிடையாது, மக்களும். ஏன்னா நம்ம எல்லா பொறுப்பையும் தூக்கி நம்ம அரசாங்கத்துக்கு மேலேயே வைக்க முடியாது. அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அப்போ நமக்கு மக்கள், இந்த நாட்டோடைய குடிமக்கள் மக்கள் மேலேயும் ஒரு பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பை நம்ம சிறப்பாக செயல்படுத்தணும். ஸோ இந்த செயற்கை பேரழிவை சீனா எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களா? அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா தாய்வானோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? உலக நாடுகள் இதை எப்படி அணுக போகிறாங்க? முக்கியமாக இந்தியா எப்படி அணுக போகிறாங்க? இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்ஸ் அந்த விஷயம் நடக்கும்போது. ஸோ இது நம்ம நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை, இந்த பயோவார், அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கை பேரழிவு இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.